சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. पूज्याय राघवेन्द्राय सद्यधर्मरताय च அந்த ஏகாதேசி இரவு 1:30 மணிக்கு மேல் அடியனுக்கு ஒரு கனவு. அதாவது எல்லாரும் ஓடி வாங்கோ, ராகவேந்திர பிருந்தாவனம் வந்தாச்சு, வாங்கோ வாங்கோ அப்படின்னா கத்துறேன். 2 பக்கம் வயல், தூரத்துல ஒரு ரயில்வே கிராசிங், அந்த பக்கத்துல வாங்க, அங்கதான் பிருந்தாவனம் தெரியுது, வாங்கோ வாங்க அப்படின்னு. உடனே அந்த இடத்துல நின்ன உடனே ஒரு கர்நாகம் அந்த இடத்தில் இருந்தது. கர்நாகத்தை பார்த்த உடனே எல்லாருமே அப்படி நின்றுட்டோம். உடனே இந்த கர்நாகம் படத்தை கீழே போட்டுட்டு அது ஊர்ந்து சென்று விட்டது. அந்த இடத்துல பால், தயிர், பன்னீர் போன்ற சந்தனம் போன்ற அபிஷேகங்கள்லாம் பூமியிலிருந்து பீரிட்டு வெளியில வருது. ஐயா, நீங்க கனவுல கண்ட அந்த கர்நாகம் தான் இருக்கு அப்படின்னா கிட்ட போகாதீங்கன்னார். நான் என்னன்னா உடனே பூஜ்யாய ஸ்லோகத்தை சொல்லிட்டு பக்கத்துல போனேன். ரவி சார் சட்டையை பிடிச்சி எடுத்துட்டேன். சாயங்காலம் 6:15 பூஜையை முடிச்சிடணும், இல்லைன்னா நிறைய சர்ப்பங்கள் நடக்கும். அதனால நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, அதில் அம்மன் சத்யநாதன் ஐயா சொன்னார், இங்கே ஒரு பெரிய பிருந்தாவனம் வரும், எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஒரு பிருந்தாவனம் கண்டிப்பாக அங்கே வரும். குமரி மந்திராலயம் வர காரணம், மந்திராலயத்தில் என்ன பூஜை நடக்கிறதோ கேட்டு தெரிஞ்சுட்டு அது வழியாக இங்கே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அப்படி இந்த கோவிலில் பிரார்த்தனைகள் நிறைய பேருக்கு நிறைவேறுது. அப்போ அதனால நிச்சயமாக மந்திராலயத்தோட சாநித்தியம் இங்கே வந்தாச்சுங்கிறது என்னோட நம்பிக்கை. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதன்மரதாய பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவே. அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆசிரமம் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகள் எழுந்தருளி இருக்கக்கூடிய குமரி மந்திராலயம் அப்படிங்கிற கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம். குமரி மந்திராலயம் எப்படி உருவாச்சு? ராகவேந்திர சுவாமிகளுக்கு மந்திராலயம் கர்நாடகாவில் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குமரியில் அதே போல ஒரு மந்திராலயத்தை கட்டி எழுப்பியிருக்காங்க. இந்த கோயிலுடைய சிறப்புகளை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய च பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. அனைத்து பக்தகோடி பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆசிரமத்தில் ராகவேந்திர பிருந்தாவனம் எப்படி வந்தது என்பதை உங்களிடம் சிறிதாக விளக்குகிறேன். 2010 ஆண்டிலிருந்தே ஸ்டார் ஸ்டுடியோ ராஜு, அவருடைய சகோதரர் இசை செல்வன், அரசு பேப்பர் மார்ட் சோமசுந்தரம், திரு நாகராஜன், இப்படி மணிகண்டன், இவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு 2 சென்ட் ஒரு 3 சென்டில் ஒரு ராகவேந்திர சுவாமிக்கு ஒரு பிருந்தாவனம் அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருந்தோம். அந்த தருணத்தில் நாட்கள் உருண்டோடியது. உடனே 26/2011 ஆண்டு ஸ்டார் ஸ்டுடியோவில் ஏகாதேசி தினம் அன்று, அந்த ஏகாதேசி தினத்தில் திரு கோபிநாத் ஐயா அவர்கள் ஸ்டார் ஸ்டுடியோ வந்திருந்தார். ஒரு சிறிய அளவில் ராகவேந்திர சுவாமியினுடைய ஃபோட்டோ இருந்தது, கன்னத்தில் அப்படி வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ அதில் இருக்குது. அந்த ஃபோட்டோவை அவர் பார்த்து, ஐயா இந்த ஃபோட்டோ அழகாக இருக்கிறத, இது யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே அதற்கு ராஜு சொல்வார், இவர் தான் ராகவேந்திர சுவாமி. அப்படியா,
சரி இந்த ஃபோட்டோவை எனக்கு வேணுமே அப்படின்னார். எடுத்து விடுங்க அப்படின்னார். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஸ்டார் ஸ்டுடியோ ராஜ் அவர்கள் கோபிநாத் ஐயா அவர்களிடம், ஐயா நாங்கள் ஒரு 2 சென்ட் 3 சென்ட்டில் ஒரு கோயில் அமைக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே திரு கோபிநாத் ஐயா அவர்கள் வேற எதையுமே யோசிக்கலை. குருசெடியில் இடம் இருக்குது, கோணத்தில் இடம் இருக்குது, நிறைய இடங்கள்லாம் அவர் சொன்னார். இந்தந்த இடத்துலலாம் இடம் இருக்குது, ஆசிரமத்தில் ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு எந்த இடம் வேணாலும் எடுத்து விடுங்க அப்படின்னார். இது எனக்கு தெரியாது, இந்த சம்பவம் வந்து எனக்கு தெரியாது. சொன்ன உடனே ராஜுக்கு அண்ணன் இசைச்செல்வன் ஐயாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு 4-5 வயலை தாண்டி தான் அந்த வயல் தெரிஞ்சது. அண்ணா இருக்கு இல்லையா வயல், அந்த இடம் வந்து 67 சென்ட் இடம். இந்த 67 சென்ட் இடத்தையும் நானே தர்றேன் அப்படின்னார். இவர்களுக்கெல்லாம் இன்ப அதிர்ச்சி ஆயிட்டு. திரு ராஜு அவர்களுக்கும் அங்கே இருந்தவர்களுக்கும் இன்ப அதிர்ச்சி ஆயிற்று. 3 சென்ட் இடம் கேட்டதுக்கு 67 சென்ட் இடம் ராகவேந்திர சுவாமி தந்திருக்கிறாருன்னு ரொம்ப ஒரு சந்தோஷம். அன்று ஏகாதேசி இரவு ஒரு 1:30 மணிக்கு மேல் அடியனுக்கு ஒரு கனவு. அதாவது எல்லாரும் ஓடி வாங்கோ, ராகவேந்திர பிருந்தானம் வந்தாச்சு, வாங்கோ வாங்கோ அப்படின்னு நான் கத்துறேன். அப்படி சொல்லும்போது எங்கே இருந்து சொல்கிறேன், ஒளினை சேரல விஸ்வநாதன் அவர்கள் இல்லத்திலிருந்து ஓடி வாருங்க அப்படிங்கிறேன். உடனே ராஜ் சாரு, எஸ்ஐ செல்வன், சங்கர் சாரு, ரவி சாரு, நான் ரவி சாரு பைக்கில் ஏறி உட்காந்துருக்கேன். ஒரு கனவுல நிலைமை தோணுது, நடந்து போகிறது மாதிரி, பைக்கில் போகிறது மாதிரி, காரில் போகிறது மாதிரி இப்படிலாம் தோணுச்சு. உடனே நான் டைரி எழுதக்கூடிய வழக்கம் உண்டு. உடனே எந்திரிச்சு உடனே டைரியில் எழுதிட்டேன். 2011ஆம் ஆண்டு டைரியில் நான் அதை எழுதிட்டேன். எழுதின உடனே காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டோம். சங்கர் சார் அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன், ஐயா எல்லாரும் ஓடி வாருங்க ஓடி வாருங்க ஓடி வாருங்கன்னு சொல்லி எல்லாரும் வந்தாங்க. வந்த உடனே 2 பக்கம் வயல், தூரத்தில் ஒரு ரயில்வே கிராசிங், அந்த பக்கத்தில் வாருங்க, அங்கே தான் பிருந்தாவனம் தெரியுது, வாங்க வாங்க அப்படின்னு. உடனே அந்த இடத்துல நின்ன உடனே ஒரு கர்நாகம் அந்த இடத்தில் நின்றது. கர்நாகத்தை பார்த்த உடனே எல்லாருமே அப்படி நின்றுட்டோம். உடனே அந்த கர்நாகம் படத்தை கீழே போட்டுட்டு அது ஊர்ந்து சென்று விட்டது. அந்த இடத்துல பால், தயிர், பன்னீர் போன்ற சந்தனம் போன்ற அபிஷேகங்கள் வந்து பூமியிலிருந்து பீரிட்டு வெளியில் வருது. இதுதான் கனவு ஐயா அப்படின்னு சங்கர் சார்கிட்ட சொன்ன உடனே அவர் சொல்வார், சரி இதை நம்ம எல்லாத்துலேயும் சொல்லணும் அப்படின்னார். அப்படியா, ஸ்கூலில் நாங்கள் இருக்கும்போது உடனே ரவி சாருக்கு ஃபோன் அடித்து சொன்னேன் நடந்ததை. அவர் ஒரே அழுதுட்டார், சார் உங்களை பார்க்க ஓடி வரேன் அப்படின்னார். உடனே ரவி சார் எஸ்எல்பி அரசு மேல்நிலை பள்ளிக்கு ஓடி வந்தார். ஐயா நீங்கள் கனவுல கண்ட இடத்த கோபிநாத்னு ஒரு பெரியவர் அந்த இடத்த தந்துட்டார், வாங்க நீங்கள் இந்த இடத்த என்ன வாங்கன்னு என்னை கூப்பிட்டு கண்டிப்பாக வரணும் அப்படின்னாரு. நான் சாயங்காலம் போவோம் அப்படின்னு, பள்ளி நேரம் இல்லவா. உடனே நான் ரவி சாருடைய பைக்கில் ஏறி ஸ்டார் ஸ்டுடியோ ராஜ் அவர்கள், இசை செல்வன் அவர்கள் எல்லாரும் வந்தோம். இவர் வண்டியை போக 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 முதல்ல வந்த உடனே திருமணம்னா ஒரு குளம், அதாவது ஒரு சாஸ்தாங்கோயில், திருமணம்னா ஒரு குளம், 2 பக்கமும் வயல், ரயில்வே கிராசிங். ஐயா நானே ஓடி சத்தம் போட்டேன், ஆமையா இந்த இடம் தான் அப்படின்னு. ராகவேந்திர சுவாமி கனவுல உங்கள் மூலமாக அது எல்லாருக்கும் பரிச்சயப்படுத்திட்டார் சுவாமி அப்படின்னாங்க. அதற்கு பிறகு 22/8/11ஆம் ஆண்டு ஸ்டார் ஸ்டுடியோவில் ஒரு கூட்டம் போட்டோம். உடனே இந்த கூட்டத்தில் என்ன முடிவாச்சு அப்படின்னா, இங்கே கனவுல கண்ட இடத்துல வியாழக்கிழமை தோறும் ஒரு படத்தை வச்சு ஒரு பூஜை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதில் இருந்து 15/11/2011 முதல் இந்த புண்ணிய பூமியில் படத்தை வச்சு பூஜையை தொடங்கணும். அதாவது சாயங்காலம் 6:15க்குள்ளே பூஜையை முடிச்சிடணும், இல்லைன்னா நிறைய சர்ப்பங்கள் நடமாடும்.
அதனால் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா சாயங்காலம் 6:15க்குள்ளேயே பூஜையை முடிச்சிருவோம். அதற்கு பிறகு 10/12/2011 கோபி சாருடைய அலுவலகத்தில் ஒரு பெரிய ராகவேந்திர சுவாமியுடைய படம் வச்சு பூஜை பண்ணோம். எப்படி பண்ணோம் அப்படின்னா, இந்த வயலுக்கு இருக்குது, இந்த வயலுக்கு போகிறதுக்கு இந்த பாதை இல்லை, எல்லாம் பாதை கிடைக்கணும்னு சொல்லி சங்கல்பம் பண்ணோம். அப்போ இந்த பாதையை முதல்ல வச்சுருந்தது வந்து முகமது அலி. எப்போவுமே ஒரு முஸ்லீமுடைய ஒரு வழிகாட்டுதலில் தான் எல்லாமே நடக்கிறது. சுவாமியுடைய வரலாறு எடுத்து பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. முகமது அலி ஐயாவிட்ட ரவி சார் போய் சொன்னார், ஐயா இப்படி பாதை வேணும் அப்படின்னார். சரி, நான் தற்சமயத்துக்கு ஒரு பாதை தாரேன், நீங்கள் கோயில் கட்ட போகிறீங்க, பாதை தாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாதையை கொடுத்தாரு. ஆனால் இன்னும் ஷார்ட்டாக ஒரு வழி இருக்குது, அது ராமச்சந்திரன். போய் அவர்கிட்ட விஷயத்தை சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், பாதை தர முடியாதையா, பாதை இப்போ 10 லட்சம் 12 லட்சம் பாதைக்கே ஆகுது, பாதை தர முடியாது அப்படின்னார். உடனே நான் என்னுடைய கனவுல கண்டதை அவர்கிட்ட சொன்னேன். ஐயா இப்படி ராகவேந்திர சுவாமியுடைய இந்த பிருந்தாவனம் வர்றதுக்கு கனவுல கண்டதை அவர்கிட்ட சொன்னோன்னா அவர் தணிஞ்சார். தணிஞ்ச உடனே சரி அந்த பாதையை நீங்கள் பார்த்துட்டு வரங்க அப்படின்னார். உடனே நாங்கள்லாம் ஊர் மக்கள்லாம் மகாதேவன், கதிரேசன், கண்ணன், ஊர் மக்கள், ரவி, மற்றபடி இந்த குரூப்புகள் எல்லாருமே சேர்ந்து இந்த பாதையை பார்க்க வேண்டி வந்தோம். அதில் ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்தது. என்னென்னா, அவர் அடைச்சி வச்சிருந்த இடத்துல ஒரு பெரிய கருணாகம் அப்படியே சுற்றி, எல்லாரும் சாட்சி, அப்படி சுற்றி தலையை உள்ளுக்கு வச்சுட்டு இருக்கு. போன உடனே அந்த ஊரில் உள்ள ஒரு ஆள், ஐயா நீங்கள் கனவுல கண்ட அந்த கருணாகம் தான் இருக்குது அப்படின்னார். கிட்ட போகாதீங்கன்னார். நான் வந்து என்னென்னா, பயம் இருந்தாலும் எனக்கு ஒரு துணிச்சல் இருந்தது. உடனே பூஜ்யாய ஸ்லோகத்தை சொல்லிட்டு பக்கத்தில் போனேன். ரவி சார் சட்டையை பிடிச்சி எழுதிட்டார், போகக்கூடாது அப்படின்னார். உடனே அந்த கருணாகம் அப்படியே அந்த இடத்த விட்டு அப்படி மறையுது, ஊர்ந்து சிலையில் மறையுது. மேலே கருடன் வட்டம் விட்டுட்டு இருந்தது. இந்த கருடன் வட்டம் விட்ட கருடன் என்ன செய்யுது அப்படின்னா, இந்த முதல்ல இடத்த தரமாட்டேன்னு சொன்னார அந்த ராமச்சந்திரன் சொல்லக்கூடிய அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மேலே அப்படி அவங்க அந்த ஒரு குடிசை கிட்டியாங்க அந்த வியாபாரம் நடத்தியிருந்தாங்க. அதுக்குள்ளே அப்படி பறந்துகிட்டே இருந்தது. பார்த்தா மணி 6:45, இந்த நேரத்துக்கு கருடன் வராதே, என்னோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நாங்கள் திரும்பி எல்லாரும் போய் ராமச்சந்திரன் ஐயாட்ட போய் சொன்னோம். ஐயா இப்படி நடந்தது, இன்னும் ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க, தாராளமாக பாதையை எடுத்துவிடுங்க ஐயா, எனக்கு உள்ள அறிகுறி கருடன் நானும் பார்த்தேன் அப்படின்னார். அப்படி இந்த பாதை எங்களுக்கு கிடைச்சிது. பாதை கிடைச்ச உடனே 22/11/2012 அன்னைக்கு திரும்பியும் கோபிநாத் ஐயா ஸ்டார் ஸ்டுடியோவுக்கு வந்தார். ராஜ் ஐயாட்ட பேசினார். ஐயா பூமி பூஜையை வச்சிடலாம், என்னைக்கு அப்படின்னா 2/2/2012 பூமி பூஜையை நடத்திடலாம் அப்படின்னார். ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் பெர்மிஷன் கொடுத்தோன்னா ரவி என்ன செய்தார், உடனே நேர அம்மன் சத்யநாதன் ஐயா, ரஜினிகாந்த் ஐயா படத்தில் நடித்து ராகவேந்திர சுவாமியுடைய பெருமையை எப்படி கொண்டு வந்தாரோ அதுபோல் அம்மன் சத்யநாதன் ஐயாவும் ராகவேந்திர சுவாமியுடைய பெருமைகளை பல வழிகளில் அவர் உலகெங்கிட்ட மக்கள் புரியக்கூடிய அளவில் அவர் சேவை செய்தார். வந்தார், இடத்தையெல்லாம் பார்த்தார். அதுக்குள்ளே நாங்கள் மண்ணெல்லாம் அடித்து அந்த இடத்துல போட்டு பூமி பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம். பூமி பூஜை ரொம்ப வெகு விமர்சையாக நடந்தது. அதில் அம்மன் சத்யநாதன் ஐயா சொன்னார், இங்கே ஒரு பெரிய பிருந்தாவனம் வரும், எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ஒரு பிருந்தாவனம் கண்டிப்பாக அங்கே வரும் அப்படின்னு அம்மன் சத்யநாதன் ஐயா அந்த சொற்பொழிவிலே சொன்னார். 6/3/2012 கட்டிட பணி தொடங்கப்பட்டது. உடனே ரவி சார் வந்து அந்த பணியை தொடர்ந்து செய்துகிட்டே இருந்தார். அந்த பணியை செய்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் பணம் கிடையாது. அப்போ கோபிநாத் ஐயா கேட்குறார், என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டார். அப்போது நான் சொன்னேன், ஐயா நீங்களே அதை கட்டிடுங்க, வேணா பாருங்கள் நீங்களே அதை கட்டி கொடுப்பீங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை. அதுபோல் கோபிநாத் ஐயா அவர்களே கோடி ரூபாய் செலவழித்து இந்த நம்மெல்லாம் தரிசனம் பண்ணக்கூடிய அளவில் இன்றைக்கி இந்த ஆசிரம பிருந்தாவனத்தை கோபி ஐயாவுடைய குடும்பம் நமக்கு தந்தது பெரிய மகிழ்ச்சி. இருந்தாலும் இதுவரை கோபிநாத் ஐயா வந்து எந்த ஒரு நிகழ்ச்சியிலையுமே தள்ளி தான் நிற்பார். முன்ன வந்து எதையுமே கலந்துக்கிடவே மாட்டார், தள்ளி நின்று அந்த சந்தோஷத்தை அணிவிப்பார். பூமி பூஜை முடிஞ்ச உடனே 25/2/2015 சிலாருவம் வந்தது. அதுக்கு பிறகு சிலாருவம் வந்தோடனே நிறைய பக்தர்கள் கூடினாங்க. நிறைய பக்தர்கள்லாம் சேர்ந்து அது ரொம்ப விமர்சையாக நடந்தது. அது வந்து ஒவ்வொரு ஆராதனை அவதார தினம் எல்லாமே இந்த நாங்கள் வந்து முறைப்படி நடத்தணும்.
சிலார்வம் வந்தது. அதற்கு பிறகு 4/7/2019 அன்று திரு அம்மன் சத்யநாதன் ஐயா அவர்கள் அனைத்து பக்தர்களையும் தொடர்பு கொண்டு, ரவி சார், மணிகண்டன் சார் எல்லாத்தையும் தொடர்பு கொண்டு இந்த கும்பாபிஷேக டேட்டை ஃபிக்ஸ் பண்ணார். அந்த கும்பாபிஷேகம் நடத்தினது யார் அப்படின்னா சிவித்யேந்திர தீர்த்தர் சுவாமி தான் அந்த கும்பாபிஷேகம் நடத்தினார். ரொம்ப விமரிசையாக நடந்தது. கும்பாபிஷேகம் என்ன அப்படின்னா, அதாவது நூல் வெளியீடு, மகிமை நூல் 11ஆம் பாகம் நூல் வெளியீடு, அடியன் பாடின CD குறுந்தகடு வெளியீடு, விருது வழங்கும் விழா, இப்படி நிறைய விழாக்கள்லாம் சேர்ந்து ரொம்ப விமர்சையாக நடத்தினாங்க. 10,000 பேருக்கு மேல் அன்னதானமே நடந்தது. அப்படி இந்த கோயிலில் ரொம்ப விமர்சையாக கும்பாபிஷேகம் நடந்தது. ஆசிரம பிருந்தாவனம் பிறகு குமரி மந்திராலயம் என்ற பெயரில் மாற்றப்பட்டது. டெய்லி முறைப்படி வழிபாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பக்த பெருமக்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு சொஸ்தி நடக்கும், சாயங்காலம் பல்லுக்கு நடக்கும், அப்புறம் சொஸ்தி நடக்கும். அதெல்லாம் ரொம்ப பார்க்குறதுக்கு கண்குள்ளா காட்சி, ரொம்ப அற்புதமாக இருக்கும். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தன்மரதாய பஜதாம் கற்பபுருஷாய நமதாம் காமதேனவே. சத்குரு ராகவேந்திர குமரி மந்திராலயம் இங்கே உருவாகி 12 ஆண்டுகள் கடந்து விட்டது. இந்த பெரிய கோவில் உருவாகி இது 5வது வருடம். இந்த கோவிலில் டெய்லி காலையில் 6 மணி முதல் 11 மணி வரை, 6 மணி முதல் 9 மணி வரை அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனை, அஷ்டோத்திர ஜபம், மந்திர பாராயணம், இதெல்லாம் 6 to 9 நடக்கும். 11 மணி வரை கோவில் திறந்திருக்கும். விசேஷ நாள்களில் கூட ஒரு மணி நேரம். இன்றைக்கி வியாழக்கிழமை அவருக்கு உகந்த நாள். இன்றைக்கி 11 மணிங்கிறது 11:30, 12 மணி வரை அந்த மக்கள் கும்பிட வர அந்த இதை அனுசரித்து அந்த டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்படி இல்லை, கூட்டம் கம்மியாக இருந்தால் 11 மணியோட க்ளோஸ் பண்ணிடுவோம். 11 மணிக்கு மேலே ஆள் வந்துட்டுருந்தால் வந்து போகிற வரைக்கும் அப்படி சேவை பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஆர்டினரி டேஸில் 6 மணிலேருந்து 11 மணி வரை, சாயங்காலம் 5 மணி முதல் 8 மணி வரை. அப்போ இந்த சமயங்களில் அஷ்டோத்திரம் பண்ணுவான், அதுவும் பண்ணி கொடுக்குறோம். இந்த கோவிலில் இன்னொரு மகிமை என்னன்னாக்கா, கனவுல நம்ம தென்கரை சாரோட கனவுல குரு ராகவேந்திரர் சொன்ன இடம், அந்த இடத்துலாக இப்போ நின்று நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த கோவில் உருவாகி 5 வருஷம் ஆச்சு. அந்த இடத்துலாக பேசிகிட்டு இருக்கோம். அது எப்படின்னு கேட்டானாக்கா, குமரி மந்திராலயம் வர காரணம் மந்திராலயத்தில் என்ன பூஜை நடக்கிறதோ கேட்டு தெரிஞ்சுட்டு அது வழியாக்கம் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். அப்போ என்னென்னா, அந்த 5 வருஷமாக நான் இங்கே பூஜை பண்ணிட்டுருக்கேன். எந்த ஒரு விதமான உடல் உபாதைகளும் எனக்கு இதுவரை வரலை. அப்போது கும்பிட்றவாளுக்கும் அதே பலன் கிடைக்கும்ங்கிறது தான் என்னோட விண்ணப்பம். ஆனால் என்னன்னா, வரும்போது குருராயர் இங்கே இருக்காருங்க நம்பிக்கையோடு வரணும். வந்தாச்சுன்னா கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். குருவருள் இருந்தால் தான் திருவருள் கிடைக்கும். இப்போது சிவன், விஷ்ணு, பிரம்மா எல்லாருமே நம்ம கும்பிடுறோம். இவாளோட அருள் கிடைக்கணுமானாக்கா இவர் நம்ம பார்க்கணும். குரு பார்வைக்கு மகிமை அதிகம். குரு பார்வை கோடி நன்மை நகன்னு சொல்லுவாள். அவர் பார்த்தாலே நமக்கு நம்மளோட பாவங்கள் எல்லாம் விலகி கோடி நன்மை கிடைக்கும்ங்கிறதான் வேதம், சாஸ்திரம் எல்லாமே சொல்கிறது. சனாதனம் எல்லாமே சொல்லப்பட்டது. குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை. ஒரு யுகத்தில் கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், இந்த 4 யுகத்திலேயும் ஈச் 8000 ஜென்மா ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் இருக்குது. அது ஒரு நாள் உயிர் வாழ்கிற உயிரினம் அந்த மாதிரி. அப்படியே ஒரு புருஷாயுசுங்கிறத மனுஷனோட ஃபுல் வயசுங்கிறது 120. அதாவது 2வது தடவை பிறந்த ஜாதகம் கிரகநிலை அதே மாதிரி வரப்பட்டதான் 120. முதல்ல 60, அதுதான் ஷஷ்டிப்த பூர்த்தின்னு கொண்டாடுவாள். ஒரு ஜாதகன் பிறந்த அதே நாள் 60 வயசில் வரும், அதே கிரகநிலை. அதனால தான் அன்றைக்கி ஷஷ்டப்த பூர்த்தின்னு கொண்டாடுறான். அப்படி அந்த ஷஷ்டி பூர்த்தி கொண்டாடினாத்தான் அதுவரை செய்த பாவங்கள் விலகிறது. 60 வயசு வரை செய்த பாவங்கள் விலகிறதுனாக்கும் சாஸ்திரம் சொல்கிறது. அதுக்கப்புறம் பீமரத சாந்தி 70 வயசு.
அது என்னென்னு கேட்டதுனாக்கா 70 வயசு வரை இருந்தும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான கடவுளுக்கு சொல்லப்பட்ட நன்றி அது. அப்புறம் சதாபிஷேகம், அது 80 வயசு. அந்த சதாபிஷேகம் பண்ணுறது பேரன் பேத்தி, பிள்ளை பேரன் பேத்தி, கொள்ளு பேத்தி, அந்த குழந்தைகள் நன்னா இருக்கிறதுக்கு வேண்டி அதை பண்ணிக்கிறா. இது இந்த 60 வயசு 70 வயசு 80 வயசு இந்த விசேஷங்கள் எல்லாமே அவர்களோட குழந்தைகளுக்கு தான் சாரும். அதனால் அந்த மந்திரகர்மா செய்யணுங்கிறது தான் நம்ம மனுஷ ஜென்மாவோட கடமையே தவிர அது இதுக்கு ஹிந்துக்கள் எல்லாருமே பண்ணலாம், ஜாதி மத பேதம் கிடையாது. இந்த கோவிலில் பிரார்த்தனைகள் நிறைய பேருக்கு நிறைவேறிருக்கு. அப்போ அதனால் நிச்சயமாக மந்திராலயத்தோட சாநித்தியம் இங்கே வந்தாச்சுங்கிறது என்னோட நம்பிக்கை. இந்த அடிப்பிரதர்ஷனம் விசேஷம், அது யார் வேணால் பண்ணலாம். அந்த அடிப்பிரதர்ஷனம் பண்ணி வேண்டிந்தா ஒரு பிரதர்ஷனம் வச்சா போதும். அடிப்பிரதர்ஷனம் டெய்லி காலம்பரம் ஒரு பிரதர்ஷனம், சாயங்காலம் ஒரு வருஷம் வச்சனாக்கா நிச்சயமாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். அதுபோக வியாழக்கிழமை தோறும் அன்னதானம் நடக்கிறது. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வேண்டிட்டு நடந்ததுக்கப்புறம் அன்னதானம் சேவை நீங்கள் பண்ணால் போதும். நீங்கள் அன்னதான சேவை முன்கூட்டியே பண்ண வேண்டாம். பிரார்த்தனை நிறைவேறிய பிறகு நீங்கள் அன்னதான சேவை பண்ணுறது பகவான் ஏற்றுக்கிறார். உங்கள் வேண்டுதல் நிறைவேறின அப்புறம் அன்னதான சேவை பண்ணால் போதும். எந்த வேண்டுதலும் நியாயமான கோரிக்கைகள் நிச்சயமாக ஒரு மண்டலம் வரை நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க அதுக்குள்ளே நிச்சயமாக நடக்குங்கிறது என்னோடய அனுபவம். ஏன்னா எனக்கே நடந்திருக்கு. நானே பிரார்த்தனை வச்சு இங்கே அந்த இதை வச்சுட்டு எனக்கே பல விஷயங்கள், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி உள்ள எல்லாம் அந்த க்ஷணமே விலகி இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பண நஷ்டமும் இல்லாமல் க்ஷணமே விலகி இருக்குது. அந்த நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதன்மரதாய பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவே. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதன்மரதாய பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவே. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DIAC ranked number 17 in India by IIRF. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand.